அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயோட வேர்க்கடலை சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலையை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இந்த வேர்க்கடலை நல்லா வெந்து ரெடி ஆகணும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வேர்க்கடலை போட்டு பண்ணுறேன். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக காராமணி, கொத்துக்கடலை, பட்டாணி, அப்புறம் சாதாரண நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த வேர்க்கடலை நல்லா வேகட்டும். மூடி வச்சா சீக்கிரமாகவே வெந்து ரெடியாகும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நிலக்கடலை நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் இந்த பெருங்காயம். நீங்கள் உங்கள்கிட்ட பெருங்காய பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த பெருங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுது. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் நம்ம தனியாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 15 மிளகு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூடவே வரமிளகா கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகா சேர்த்துருக்கேன். மிளகும் ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுக்க வேண்டிதான். பருப்பு எல்லாமே நல்லா நிறம் மாறி வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அதே மாதிரி வரமிளகாய் லேசாக மொறுமொறுனாகும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதில் புளி சேர்க்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த புளியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா வறுக்க வேண்டிதான். இந்த மசாலா பொடி நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இதை சேர்த்து அந்த ரெசிபியை பண்ணும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் தேங்காய் புளி சேர்த்தனால 1 நிமிஷம் மட்டும் கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு நிமிஷம் எடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு நான் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குது. சூப்பராக இருக்கும் நம்ம இதை போட்டு ரெசிபி பண்ணோன்னா. இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுது. கடாயில் நம்ம இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதில் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ண போகிறோம். 1/2 கிலோ கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தரைச்சி பொடி ரெடி பண்ணியிருந்தோம். அந்த பொடியோட அளவு எல்லாமே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் 1.5 ஸ்பூன் போட்டிருந்தோம். நான் இந்த கத்திரிக்காய்க்கு ஏற்றவாறு நான் எல்லா அளவும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு வறுத்தரைச்சி பொடி பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு அந்த பொடி வறுத்தரைக்கிறதுக்கு நீங்கள் தேவையானது எல்லாமே நீங்கள் தேவையானதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 1/2 கிலோ கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம கடாயில் ஆட் பண்ணியாச்சு. இந்த எண்ணெயிலே இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி, உப்பு ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான மஞ்சப்பொடி உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். இந்த எண்ணெயிலே அப்படியே லேசாக ஒரு தடவை நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு மட்டும் நல்லா ரெடி ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேர்க்கடலையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு வேர்க்கடலை. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். கத்திரிக்காயை பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மீதி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம்.
கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுது. இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி மசாலா பேஸ்ட்டில் நம்ம வறுத்தரைக்கும் போதே புளியை வந்து டேரெக்டாக புளியை வறுத்தரைச்சே இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து சப்போஸ் புளியை வறுத்தரைக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புளி தண்ணியை வந்து நல்லா ரெடி பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து நம்ம அதோட சேர்த்து புளி தண்ணியும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ மசாலா பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம வெந்த அந்த வேர்க்கடலை அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள், இந்த ரெசிபி வந்து நல்ல க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கடலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இதோட கூடவே பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி துவரம் பருப்பை வந்து மஞ்சள் பொடி மட்டும் போட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நான் வந்து அந்த மிக்ஸியை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு தண்ணியை வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு பாருங்கள், இங்கே கடாயில் வந்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து நெய் விட்டுருக்கோம். நெய்யில் தாளித்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த நெய் வந்து நல்லா உருகட்டும். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டிதான். இந்த தேங்காய் வந்து நல்ல கலர் மாறி வர அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தாளிச்சதை அப்படியே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் ரசம் வாங்கி அருமையாக ரெடியாக எடுத்து கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் தோசை சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி ரசம் சாதம், தயிர் சாதம், குழம்பு சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் எண்ணெய் விட்டு இந்த கிரேவியை நீங்கள் போட்டு கலந்து கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.